ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரா வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணவங்களுக்கு கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு tn.government.in டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே உங்களுக்கோட கவர்மெண்ட் வெப்சைட் வந்து வரும். வேலைவாய்ப்பு விவரங்கள் அப்படின்ட்டு வரும். ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. சரியா? இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 28/2/2026. இப்போ ரீசெண்ட் வரலும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரையிலும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவே பண்ணலன்னா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி உங்களுக்கு, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வைக்கணும், ஒரு கோர்ஸும் ஒரு நீங்கள் வந்து பதிவு பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. அதனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது கிடைக்காது அப்படின்றத விட அதை வந்து பதிவு பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஜாப் அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அதனோட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அதையுமே வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வெரிஃபிகேஷனில் கேட்குறாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் முக்கியமாக இந்த வீடியோவை போடுறது. சரியா? நீங்கள் இதுவரையிலும் பதிவு பண்ணல அப்படின்னா இங்கேயே வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பதிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஎன் வேலைவாய்ப்பு அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும், வெப்சைட் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரினிவல் 3 இயர்ஸ் ஒன்ஸ் இது ரினிவல் பண்ணணும். ரினிவலும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இது. இன்னுமே யாராச்சும் பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதிவு பண்ணித்தரேன். சரியா? அதே மாதிரி ரினிவலும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்றது அதிலே டேட் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வரலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஓகேவா? நம்ம தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதிலே வந்து அவங்க அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை பேர் இது வரலாம் வந்து பதிவு வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதிலே வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். மொத்தம் ஆண்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த 28/2/2027 இப்படி மாதம் இதை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. சரியா? எவ்வளோ பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இருக்கும். இது வந்து ஆண்கள், அடுத்து வந்து பெண்கள், அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்தர், டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 28 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர், அப்புறம் 19 வயசுலேருந்து 30 வயசு வரல இருக்கிறவங்க எத்தனை பேர், 31 வயசுலேருந்து 45 வயசு வரல இருக்கிறவங்க எத்தனை பேர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே பதிவு பண்ணவங்க. ஓகேவா? இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, என்ன ஏதுன்றது. ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10th வந்து முடித்த உடனே அங்கே ஸ்கூல்லேயே கூட பண்ணித்தராங்க. சரியா? அதையுமே வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து மாற்றுத்திறனாளிகள். ஓகேவா? மாற்றுத்திறனாளியே நிறைய கேட்டகிரி வந்து இருக்குது இல்லையா? கை கால் குறைபாடுடையவர், காது கேளாதோர், அப்புறம் வந்து விழிப்புலன் இழந்தோர் அப்படின்ட்டு. அதனால் வந்து அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இதிலே வந்து செப்பரேட்டாக இன்னுமே கொடுத்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள், இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம் இல்லையா? எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து அந்த 28 லட்சம் பேர் பார்த்தோம் இல்லையா? அதுலேயே வந்து 10ஆம் வகுப்புக்கு கீழே இருக்கிறவங்க பதிவு செஞ்சவங்க எத்தனை பேர், 10th வரலும் படித்தவங்க பதிவு செஞ்சவங்க எத்தனை பேர், 12th, அதுக்கப்புறம் டிகிரி ஆசிரியர்கள் எவ்வளோ பேர், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட்ட படிப்புக்கு கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் பட்ட படிப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கு, டாக்டரேட்டு, வேளாண்மை பொறியியலில் பட்டதாரி ஆசிரியர்களில் இந்த மாதிரி எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், இப்போ சட்டம் படித்தவங்க பதிவு பண்ணியிருக்கிறவங்க 1286 பேர் தான். கால்நடை அறிவியலில் 432 பேர் தான். அந்த மாதிரி அதே மாதிரி பிஜி படித்தவங்க எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இருக்குது, செக்டார் வைஸ். ஓகேவா? அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, என்ன ஏதுன்றதை நீங்கள் டீட்டெயில்டாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம். திரும்ப நம்ம வெப்சைட்டுக்கு வருவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழில் புரியலன்னா இங்கிலீஷில் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா?
நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி இதிலே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத. இது வந்து 2025 ஆகஸ்ட் வரலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஓகேவா? திரும்பவும் வந்து அப்டேட் பண்ணாலுமே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க மாவட்ட வாரியா அப்படின்ட்டு. அதே மாதிரி மாவட்ட வாரியாக வந்து ஒரு மாவட்டமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் இதுவுமே வந்து இதே மாதிரி தான். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். சரியா? அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இது எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு. ஓகேவா? நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ டேட் வரலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன டிஸ்ட்ரிக்ன்ட்டு இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, முஸ்லீம் இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வீப்பரு, சானிட்டரி ஒர்க்கரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அதற்கான குவாலிஃபிகேஷனுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8ஆ, சானிட்டரி ஒர்க்குக்கு தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ட்டு, ரெக்கார்டு கிளர்க்குக்கு 10th வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வீப்பரு, சானிட்டரி ஒர்க்கரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரெக்கார்டு கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டிரைவரு, கண்டக்டரு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி இதில் வந்து டேட்டுமே வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த கம்யூனிட்டிக்கு என்ன டேட்டு சீனியாரிட்டி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சிலது 1999 இருக்குது, 1998, 1983 இருக்குது, 2000 இருக்குது, 2015 இருக்குது. ஏன்னா இது வந்து வேரி ஆகுது. ஓகேவா? ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது. உங்களுதுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் எப்போ பதிவு பண்ணீங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10th 12th அந்த மாதிரி போஸ்ட் தான் இருக்கும். நீங்கள் 10th எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அது மாதிரி அந்த இயர் வச்சு கணக்கீடு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதை தவிர்த்து இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் கூட இருக்குது பாருங்களேன். வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை மேனு, நைட் வாட்ச்மேன் வந்து எங்கன்னு வேக்கண்ட்டுன்னு கொடுக்கல. பட் நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர்சீரு, எலக்ட்ரிஷியனு, டர்னரு, ஃபிட்டரு, ஒயர்மேனு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட்டு கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? இப்போ திருப்பூர் எடுத்துப்போமே. சும்மா நான் திருப்பூர் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து நீங்கள் செக் பண்ணி ஓகே. நம்ம இப்போ திருப்பூர் வந்து ஓப்பன் ஆச்சு. இதில் வந்து என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ராவா டிரைவர், கண்டக்டரு, ஃபிட்ரு, எலக்ட்ரிஷியனு, ஓவர்சீரு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலனா வந்து ஒரு சிலது பிளாங்காக இருந்துச்சுல்ல. இதில் வந்து மோஸ்ட்லி ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2006லேருந்து பதிவு பண்ணவங்களுக்கு இருக்குது. 2011 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி. ஓகேவா? டபிள்யூன்னா உமன்ட்டு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பார்த்துக்கோங்க. இதுவுமே கம்யூனிட்டி வைஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் இது மட்டும்தான் வந்து ஃபில் பண்ண காணோம். மற்ற எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதனால் வந்து கம்பல்சரி வேலை கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. பட் ஒரு வாய்ப்பு தான். ஓகேவா? இதுலேயே வந்து அவங்களே தான் கட் ஆஃப் டீட்டெயில்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சில பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேல்ஸ்மேன் ஏதாச்சும் இதில் ரிலேட்டடாக ஜாப் வந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்தே வந்து லெட்டர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்பும். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு, வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.